தமிழ் மொழியின் வளத்தையும் கலை மற்றும் இலக்கியத்தின் பல்வேறு பரிமாணங்களையும் பொதுமக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கிலும் எழுத்தாளர்களின் எழுத்து, சிந்தனை மற்றும் படைப்புலக அனுபவம் ஆகியவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக ஆன்மீக எழுத்தாளர், சொற்பொழிவாளர், கவிஞர் என பன்முகத்தன்மை கொண்ட எழுத்தாளர் மணிகண்டன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். இவருக்கு 1983ஆம் ஆண்டு ஆன்மீக அறிஞர் கிருபானந்த வாரியார் அவர்களால் கீதை பிரியன் என்ற பட்டம் சூட்டப்பட்டது. உலக சமய சாராம்சங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் ஒருங்கிணைத்து உலக சமய கலைக்களஞ்சியம் என்ற நூலை கடந்த 10 ஆண்டுகளாக எழுதி 2 பாகங்களாக இவர் வெளியிட்டுள்ளார். இதையும் தாண்டி 30 ஆண்டுகளாக பல்வேறு பத்திரிகைகளில் ஆன்மீக கதைகள் மற்றும் கட்டுரைகள் ஆகியவற்றை எழுதி வாசகர்களின் மனதில் சிந்தனை ஒளியை தூண்டி வருகிறார். இவரது இலக்கிய பணி மற்றும் ஆன்மீக பணிக்காக பல விருதுகள் மற்றும் பட்டங்களை இவர் பெற்றுள்ளார். இவரை சந்தித்து நாம் உரையாட இருக்கிறோம். சரி, வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க ஐயா? நலமா இருக்கம்மா. எழுத்தாளரா உங்களுக்கு அறிமுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. எழுத்து அப்படின்னு வரும்போதே நிறைய பேர் வந்துட்டு நாவல்கள், சிறுகதைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க வந்துட்டு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எழுத்தாளரா இருக்கீங்க. ஆன்மீகம் சார்ந்த கதைகள், கட்டுரைகள், இப்படி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. இந்த எழுத்தாளர் அப்படிங்கிறத தாண்டி ஆன்மீகம் சார்ந்த எழுத்தாளர் அப்படின்னு வரும்போது அது வாசகர்களை எப்படி கவரும் விதமா நீங்க எழுதியிருக்கீங்க, அதை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. குழந்தை பருவத்திலிருந்து வாழ்வியலே ஆன்மீகம், ஆன்மீகமே வாழ்வியல் என்ற ஒரு நிலையில் நான் இருந்திருக்கேன். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவாங்க. ஆக நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள் தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட முறையல்ல, வாழ்வியல் சார்ந்த பக்குவமான நிலைகளை சொல்வது தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லாருக்குமே அது பொது. தியானம், தவம் போன்றவைகள் எப்படி எல்லோருக்குமே பொதுவோ அப்படி அதுவும் பொது. மகாகவி பாரதியே சொல்லியிருக்கார் தன்னுடைய கட்டுரையில். நாம் அடுத்தவர்கள் கூட பழகுவது, பேசுவது, அன்பாக இருப்பது, இதை போன்ற அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. ஆக இதுதான் ஆன்மீகம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்நாட்டு மக்கள், அவ்வளோதான். நீங்க ஆன்மீக பயணம் அப்படிங்கிறத நீங்க தொடங்குறத தாண்டி உங்களுக்கு கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்துட்டு கீதை பிரியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு, எதனால அந்த பட்டத்தை கொடுத்தாங்க, அதை பத்தி கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க. 1983ஆம் ஆண்டு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருச்செந்தூரில் மாசி பெருவிழாவில் வருகை புரிந்திருந்தாங்க. அப்போ அடியனுக்கு ஒரு அரை மணி நேரம் சொற்பொழிவு ஆற்றுகின்ற ஸ்கந்தபுராணத்தை பற்றி, அப்போ நான் இளைஞனாக இருந்தேன். அப்போது சொற்பொழிவு ஆற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அப்போது அந்த 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 சொற்பொழிவில் ஒவ்வொரு இடத்திலையும், அதாவது இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்தவர் என்பது கூட அடியனுக்கு சின்ன வயசு. அதனால் அது எதை சொல்லுகின்ற பொழுதும் கீதையை அப்போது கீதையை உதாரணம் சொல்லிக்கிட்டு நிறைய மேற்கோள்களை காட்டிருந்தேன். அதனால் அவர் கீதை பிரியன்ற பட்டம் கொடுத்துருக்காரு. அது வாக்குனால் கொடுத்தது மட்டுமல்ல, எழுத்து மூலமும் அனுப்பியிருக்காரு. அடியனுக்கு அடியனுடைய இல்ல முகவரிகளே அனுப்பியிருக்காரு. அது அடியன் உங்களுக்கு பின்னால் காட்டுறேன். இப்போ நீங்கள் எழுத்து பணி அப்படிங்கிறது ரொம்பவுமே இளம் வயதில் தொடங்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அது எப்போ தொடங்குச்சு, எதனால அது ஒரு உந்துதலாக இருந்துச்சு, எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உந்துதலாக எது அமைஞ்சிச்சு, அதுவும் ஆன்மீகம் சார்ந்த எழுத்துக்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ உங்களுக்கு தோணுச்சு, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. 1981ஆம் ஆண்டு எழுத ஆரம்பித்தேன். மகாகவி பாரதியாருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவில் அடியன் நவதானியத்திலே பாரதியாரை முதல் ஓவியத்தில் வரைந்தேன். அது கவிதையும் ஒன்றிணைத்திருந்தேன். அது மயன் என்ற பத்திரிகைகளை, இதயம் பேசுகிறது மணியன் அவர்களுடைய மயன் என்ற பத்திரிகைகளை வெளிவந்திருக்கிறது. அதுக்கான ஆதாரம் இருக்கிறது. மயன் என்ற பத்திரிகை
அதுலேருந்து எனக்கு அந்த ஆன்மீக பணி தொடர்ந்தது. நீங்க 1981ஆம் ஆண்டு எழுத்து பணியை தொடங்குனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஆமாம்மா. அப்போ உங்களுக்கு எந்த வயது? அப்போ என்ன நூல் எழுதுனீங்க? அந்த நூலை எழுதிட்டு நீங்க யார்கிட்ட எல்லாம் அந்த சரிபார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக காமிச்சீங்க? அப்போ நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி சொல்லுங்க ஐயா. 1981ஆம் ஆண்டு. அப்போது அடியனுக்கு வந்து 21 வயது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள், கியாப்போ விஸ்வநாதம் ஐயா அவர்கள், குன்றக்குடி அடிகளார் அவர்கள் மற்றும் பல பெரியோர்களிடம் அடியன் வந்து கீதையை பற்றிய நூல் எழுதியிருந்தேன். ஆனால் அது நூல் வந்து பிரசுரம் ஆகலை. அதற்கு பிறகு வந்து குடந்தை கீதை பிரியன்றவர் தாய்ங்கிற பத்திரிகையில் ஒரு கடமையாற்றி கொண்டிருந்தார். அவர் மூலிமா அடியனுக்கு வந்து பொன்மலர் அப்படிங்கிற பத்திரிகையில் பல்வேறு கட்டுரைகள் அடியனை பற்றி வெளிவந்திருக்கிறது. பொதுவாக எழுத்தாளர் அப்படின்னாலே சிறுகதைகள், நாவல்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் அதிகமாக எழுதுவாங்க. நீங்கள் ஒரு ஆன்மீக எழுத்தாளராக இருக்கீங்க. சிறுகதைகள், நாவல்கள் எழுதுறதுக்கும் ஆன்மீக எழுத்துக்கள் எழுதுறதுக்கும் என்ன வேறுபாடு? அதை பற்றி சொல்லுங்க ஐயா. அதாவது ஆன்மீகம் என்பது மனம் ஒன்றி செய்வது. மற்ற உலகைகளில் வந்து அப்படி இருக்காது. நம்ம வந்து ஒருவர்கிட்ட பேசுகிறோம், பழகுறோம்னா ஏதோ பேசுவோம், பழகுவோம். ஆனால் ஆன்மீகம் என்பது அன்பு கலந்த, உண்மை கலந்த, அதாவது ஒரு கலப்பு இல்லாத ஒரு உண்மையான ஒரு நிலையை வெளிப்படுத்துவதே அந்த நிலை. அதாவது எந்த காரணத்தை கொண்டும் அது வந்து ஒரு தவறான எந்த விதமான இதுவுமே கலப்புமே இல்லாமல் ஒன்லி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். அதாவது அன்புனா அன்பு தான், தெய்வீகம்னா தெய்வீகம் தான், சகோதரினா சகோதரி தான், தாய்னா தாய் தான். அதை போன்ற அந்த அதாவது யத்பாவம் தத்பவதின்வாங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கின்றோமோ அதுவே நம் வாழ்வு, உங்கள் எண்ணமே உங்களுடைய வாழ்வுன்னு சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்வுன்னு. ஆக நாம் வந்து எதை செய்கின்ற போதிலும் அதை வந்து ஒரு அறிவுபூர்வமாக, சிந்தனைபூர்வமாக, மனப்பூர்வமாக செய்வது தான் ஆன்மீகம். இப்போ ஆன்மீகம் சார்ந்த எழுத்துக்கள் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா? இந்த விஷயங்கள் எழுதும்போது இப்போ வாழ்வியல் சார்ந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய அனுபவங்களை வச்சு அவங்க எழுதுவாங்க. ஆனால் ஆன்மீகம் சார்ந்த எழுத்துக்களுக்கு உங்களுடைய அனுபவம் சார்ந்து நீங்கள் எழுதுவீங்களா, இல்லாட்டி பெரிய பெரிய அறிஞர்களுடைய அந்த பேச்சுக்கள் சார்ந்து எழுதுவீங்களா? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஐயா. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே சிந்தை கடந்த விந்தைகள். இது வந்து இப்படி தான் அப்படிதான் எதையுமே சொல்லிட முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் 10 வயது வரையில் நான் பேசாமலே இருந்தேன், ஊமையாக, ஆமையாக. அப்படி இருந்த என்னை வந்து ஒரு நிலையில் என்னையே அறியாமல் நான் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. சபரிமலைக்கு அப்பா அழைச்சிட்டு போனாங்க, அப்போ கிடைக்கப்பட்டது. அதுலேருந்து நான் பேச ஆரம்பித்தேன். ஆக என்னுடைய அந்த நிலையிலேருந்து நான் பேசுகின்ற ஒரு காரணத்தினால அந்த என்னையே அறியாமல் அந்த நிகழ்வு வந்து என்னை, அதாவது தாய்ப்பணி பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி என்னை மறந்து நான் வந்து இறைவனோட ஆட்கொண்டுட்டேன். எனக்கு திருமணம் நடந்தது 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி. அது வந்து சீரடி சாய்பாபாவுடைய திருக்கோயில் நெல்லூரில் இருக்கக்கூடிய இடத்துல, சென்னையில் அல்ல. ஆக நான் இருந்தது வாழ்வு, வளர்ப்பு எல்லாமே எனக்கு சென்னை தான். ஆனால் நெல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் வந்து எனக்கு ஒரு மங்கையை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது, அது குடும்பத்தின் நிலையின் காரணத்தினால் அது வந்து நான் திருமணம் நிகழ்ந்தது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னை கடந்து நிகழ்ந்த நிகழ்வுகள் தான் என்னை வந்து இந்த நிலைக்கு ஆட்கொண்டது. என்னுடைய தந்தையார் வந்து ஒரு சிறு சிற்றுண்டி கடை தான் வைத்திருந்தார். அதிலிருந்து எனக்கு பலவேறு அறிஞர்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டது. சீனிவாசன், கோ பெரியண்ணன் மற்றும் பலவேறு அறிஞர்கள் வந்து அங்கே எங்கள் கடைக்கு வருவாங்க. அதனால் எனக்கு இந்த எல்லோரிடம் பழகுகின்ற, பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கப்பெறுகின்ற போது நான் இந்த ஆன்மீகத்தில் ஈர்க்கப்பட்டேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி 10 வயசு வரைக்கும் எனக்கு பேச்சு வரல, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு ஆன்மீக விஷயத்தால் எனக்கு பேச்சு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய முதல் நூல் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ எழுதி வெளியிட்டீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்கள். ஆன்மீக சிந்தனை கதைகள்னு ஒரு நூல், அது வந்து வனிதா பதிப்பகம் மயிலவேலவன் அவர்கள் வந்து வெளியிட்டாங்க. அது நல்ல வரவேற்பு கிடைக்கப்பட்டது. ஆனால் நூல் வெளியீட்டு விழாலும் இதுவும் பண்ணலை, நூல் வெளியிட்டாங்க. அப்புறம் பொன்மொழி சிந்தனை கதைகள்னு ஒரு நூல், 2 நூல்கள் முதல்ல வந்தது. 2ஆவதாக வந்த நூல் வந்து சீரடி சாய்பாபாவின் வாழ்வில் 100 நிகழ்வுகள், கற்பகம் புத்தகாலயத்தில் வெளிவந்திருக்கு. அதே மாதிரி ஸ்ரீ ராகவேந்திரனின் வாழ்வில் 100 நிகழ்வுகள், அதாவது நிகழ்ச்சிகள், அதுவும் கற்பகம் புத்தகாலயத்தில் வெளிவந்திருக்கு.
இந்த ரெண்டும் நல்ல வரவேற்பு கிடைக்கப்பெற்றது. மக்களால் பலரும் பாராட்டு பெற்ற நூல்கள். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கய்யா, இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகள் 100 அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தீங்க அப்படின்னு. இந்த புத்தகம் எந்த அளவிலான ஒரு தாக்கத்தை பொதுமக்கள் கிட்ட ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த புத்தகத்துக்கு வந்த விமர்சனங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் வாழ்வில் வந்து பெரிய புராணம் முதலில் படித்தார். அதை படித்து அவர் வந்து ரமணர் என்று, அதாவது அவருடைய இயற்பெயர் வந்து வெங்கட்ராமன். அவர் அந்த நூல் அவருக்கு கவரப்பெற்று அவர் வந்து துறவியாயிட்டார், திருவண்ணாமலை வந்து அடைந்தார் அப்படிங்கிறது அடிப்படையாக கொண்ட விஷயத்தை சுருக்கமாக எழுதியிருந்தேன். அதுக்கு நிறைய மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதை போல் பலவேறு விஷயங்கள் உண்மையே சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி குமரகுருபரர் வந்து தன்னுடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு அற்புதம். வழியில் போயின்னு இருக்கும்போது திருவிடர்கள் வந்து அவரை வந்து பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட இருந்த அந்த தங்க காசு இப்போ எதுவுமே இல்லைன்னும் போது அந்த எதுவுமே இல்லையான்னு கேட்குறாங்க. இருக்குதுன்றான். என்னப்பா இருக்குதுன்றியே? ஆமாங்க, என்கிட்ட தங்க காசு ஒன்று இருக்குது. சரின்னு கொடுத்துட்றான். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ தங்க காசு இருக்குதுன்றியே, இல்லைன்னு சொல்லி தான் நான் போயிருப்பேமே அப்படின்னு சொல்கிறார். இல்லை, என் தாய் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, வாயுமையே வெல்லும், எந்த காரணத்துக்கு முன்னே உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. நீ மெய்யோடு இருந்தால் மெய்யிலே வாழ்க்கையை மெய்யென்று கொல்லும் வையகம் தன்னோடு கூடுவதில்லை, நான் அத்தா அரங்கா என்றே போக்கொழிந்தேன்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்வார். ஆக மெய்யை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க மெய்யான வாழ்வை அடைவார்கள். அதை வந்து அந்த குமரகுருபரருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அப்போ வந்து அந்த திருவிடர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன்பா இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே? அவர் சொல்கிறார், இல்லைங்க, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போயிடுவீங்க, ஆனால் அது எனக்கு பொய் வழக்கமாயிடும், அது அப்படி ஆகக்கூடாது, அது உண்மையே இருக்கணும். சரி, இது உனக்கு எப்படி கிடைச்சிது? என் தாய் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக உழைத்து பாடுபட்டு கொடுத்து அனுப்பியது. இதை விற்று நான் ஒரு நல்ல நிலையை அடையணுன்றதுக்காக இதை எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நீ எங்கள்கிட்ட கொடுத்துட்டியே, நீங்கள் கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், நான் பொய் சொல்லக்கூடாது, அப்போ உண்மையை சொன்ன கொடுத்துட்டேன். அவர்களுடைய அந்த அவர் சொன்ன அந்த சொல் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றிடுச்சு. அந்த திருடனையே பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே அப்படின்னு சொல்வார் மகாகவி பாரதி. ஆக அவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த சொல் வந்து அவர்களுடைய உள்ளத்தை தொட்டது. அதனால் அவர்களுடைய கெட்ட பழக்கம் விட்டது. அதுலேருந்து அவர் ஞானி ஆகிட்டார். அவங்களும் உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க, அந்த திருட்டு தொழிலை விட்டுட்டாங்க. இதை போல் ஒரு நிகழ்வு வந்து அந்த நூலில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அதனால நிறைய வரவேற்புகள் கிடைத்தது. பலவேறு அறிஞர்கள் வந்து அடியனுக்கு கடிதங்கள் எழுதியிருந்தாங்க. வனிதா பதிப்பகத்துக்கும் கடிதங்கள் அனுப்பியிருந்தாங்க, தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க அந்த காலத்தில். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி பல்வேறு அறிஞர்கள் வந்துட்டு உங்களுடைய நூலை படித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு. அது என்ன மாதிரியான வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க? எந்த வாழ்த்து வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு? ஏன்னா உங்களுடைய முதல் புத்தக வெளியீடு அப்படிங்கிறப்போ அப்போ கிடைக்கிற பாராட்டு அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதை பற்றி சொல்லுங்க ஐயா. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து அடியனுக்கு வாழ்த்து வெண்பா எழுதியிருந்தார். அவர் எப்பவுமே வாழ்த்து வெண்பா தான் அதிகமாகவே அனுப்புவார். அந்த வாழ்த்து வெண்பாவில் அடியனுடைய கதைகளை பற்றியும், அடியன் கீதையை பேசிக்காக கொண்டு, அதாவது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் சொல்வார் வள்ளுவர் பெருந்தகை. அப்படி நல்ல ஒழுக்கங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எழுதிய காரணத்தினால அவர் வந்து அந்த வெண்பாவில் ரொம்ப பாராட்டு தெரிவித்தாங்க. அதற்கு பிறகு கிவா ஜெகநாதன் ஐயா, கியா போ விஸ்வநாதன் ஐயா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் போன்ற பல பெரியோர்கள் வாழ்த்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் அடியன் வந்து நிறைய துணுக்கு செய்திகள் வந்து எழுதியிருந்தேன். ஆனால் நூல் பெரிய அளவுக்கு வெளிவந்தது உலக சமய கலைக்களஞ்சியம். அது சந்திரசேகரன் திருமண மண்டபத்தில் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்களுடைய சார்பில் கோ பெரியண்ணன் ஐயா, திரு விக்ரமன் ஐயா அவர்கள் தலைவராக இருந்தாங்க. அப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க விக்ரமன் ஐயா. அதன் காரணமாக செயலாளராகிய திரு கோ பெரியண்ணன் ஐயா அவர்கள் அமுத சுரபியில் வந்து 1,00,000 தகவல்களை வழங்கியவர் அப்படின்ட்டு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்த அந்த நூல் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இப்படி பலவேறு நிலைகள் அந்த நூலில் இருந்தது. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் இருந்தது. பலரும் பாராட்டினாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஐயா, இந்த மாதிரி உலக சமய கலைக்களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு நூலை பெரிய அளவில் வெளியிட்டிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இந்த நூலை எழுத 10 வருஷங்கள் ஆச்சு. எதனால் இவ்வளோ வருடங்கள் எடுத்து இந்த நூலை எழுதுனீங்க? அந்த அளவுக்கு அந்த நூலில் என்ன இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. ஒவ்வொரு விஷயங்களும் ஆராய்ந்து இஸ்லாமிய திருமறை, கிறிஸ்துவ திருமறை,
மற்றும் இந்து சமய சைவ வைணவ திருமறைகள், ஜெயின சமய திருமறைகள், புத்த சமய திருமறைகள், இப்படி பலவேறு நூல்களை ஆராய்ந்து அந்த நூலில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னெல்லாம் வந்து இருக்குதுங்கிற விஷயங்களை அகராதி வடிவத்தில் அமைச்சிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வேறு எந்த நூல்களிலும் இங்கே பார்க்க முடியாத, கேட்க முடியாத, ஆனால் உண்மையான ஆதாரமான நிலையோடு எழுதியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரமுகி அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் நினைவுக்கு வரும். ஆனால் ராகு கேத்துவுடைய மனைவியின் பெயர் சந்திரமுகி. அதே போல் மாத்திரை என்று சொன்னவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது தினந்தோறும் நம்மளுடைய நோய் அந்த பிணியை நீக்குவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரை. ஆனால் மாத்திரை என்ற சொல்லுக்குள் பலவேறு அர்த்தங்கள் இருக்கிறது. அதாவது சங்கீதத்தில் வந்தீங்கன்னா அதில் மாத்திரை இருக்குது. நெடில் குடில் என்ற தமிழ் எழுத்துக்கள்லாம் சொல்லுகின்ற போது அது வந்து மாத்திரையை அடிப்படையாக வைத்து கொண்டிருப்பது. ஆனால் சக்தி விகடன் பத்திரிகையில் வெளிவந்த ஒரு தகவல், அதை மாத்திரைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியுடைய மூலஸ்தானத்துக்குள்ளேயே செல்லுகின்ற ஒரே நிவேத்தியம் மாத்திரை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா தயிர் சாதம். அது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த தயிர் சாதம் புதிய பானைகள் தான் செய்வார்கள். அது மற்ற ஒரு முறை பயன்படுத்திய பாத்திரத்தை மறுமுறை பயன்படுத்த மாட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, புதிய பானை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை அந்த நிவேத்தியம் பண்ணும்போதும் புதுசாக பால்லையே வேக வைத்து பால்லையே பக்குவப்படுத்தி அந்த செய்து முடித்த உடனே சுவாமியுடைய திருமுன் கொண்டு போய் நிவேத்தியம் படைத்த பிறகு படைத்த அடுத்த வினாடி அந்த பானையை 2 பகுதியாக மேல் பகுதி சீவி விடுவார்கள். அப்படி அது பானை செய்கின்ற போதே தனியாக வரா மாதிரி பக்குவப்படுத்தி செய்திருப்பாங்க. வெளில வந்தவொடனே அது வந்து எல்லோருக்கும் விநியோகம் தருவாங்க. அது வந்து நீங்காத நோயெல்லாம் நீக்கும், பலவேறு சாதனைகளையும் பலவேறு வேதனைகளையும் நீக்கியிருக்கிற அற்புத நிலை அது. சக்தி விகடன் பத்திரிகையில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன் அந்த பத்திரிகை வெளிவந்த காலத்தில் வெளிவந்திருக்கிறது. இதை போன்ற பலவேறு செய்திகள் அந்த புக்கில் நீங்கள் படிப்பீங்க. சுட்டி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு பத்திரிகை நினைவுக்கு வரும். அப்புறம் வந்து குழந்தைகளை நினைவுக்கு வரும். ஆனால் இந்த கதகளி பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் வந்து வெள்ளை நிறத்தில் தாடி இருக்கும். அந்த வெள்ளை நிறத்து தாடிக்கு பேர் சுட்டி. அதே போல் பக்கோடான்னு சொன்ன உடனே நமக்கு வந்து நாக்கில் வந்து எச்சில் ஊறும். இப்போ கரம் பக்கோடா, மெது பக்கோடா, இப்படி பலவேறு பக்கோடா. ஆனால் புத்த சமயத்தின் புத்த சிகப்பு நிற பில்டிங், அதில் வந்து புத்தருடைய தலைமுடிகள், நகங்கள், பற்கள், அவர் பயன்படுத்திய ஆடைகள் போன்ற பலவேறு பொருள்கள் இருக்கின்ற புத்த ஆலயத்தை பக்கோடா என்று கூறுவார்கள். இப்படி பலவேறு தகவல்கள் அந்த நூலில் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் எழுதிய உலக சமய கலைக்களஞ்சியம் பற்றி ரொம்பவுமே நிறைய விஷயங்களை அருமையாக சொன்னீங்க ஐயா. நீங்கள் அதுக்கப்புறமா பாரதி கலைக்களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுனதாக கேள்விப்பட்டோம். அந்த நூல் எதை சார்ந்த நூல், அதை பற்றி சொல்லுங்க ஐயா. இதுவரையிலும் எந்த ஒரு நூல்லையும் வெளிவராத பலவேறு தகவல்கள் பாரதியாரை பற்றி அந்த நூலில் எழுதியிருப்பேன். பாரதியாருடைய பிறந்த நாளில் அவருடைய எட்டயபுரம் அவருடைய அந்த மணி மண்டபத்திலே அந்த நூல் வெளியிட்ட ஒரு சிறப்பு. அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கம் சார்பிலே, அதாவது கோ பெரியண்ணன் தலைவர் ஐயா அவர்கள், தேசிய தலைவர்கள் ஐயா அவர்களும், செயலாளர் இதயகீதம் ராமானுஜம் அவர்களும் மற்றும் சங்கத்தை சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட 50-100 உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. மக்கள் வந்து பல்லாயிரம் கணக்கான பேர் வந்திருந்தாங்க. அத்தனை பேரும் அந்த நூல் வந்து வெளியிட்டு மணிவாசக பதிப்பகத்தில் அது வந்து வெளியிட்டிருக்காங்க. குருமூர்த்தி ஐயாவுடைய பெரும் தொண்டுனால அந்த நூல் வெளிவந்தது. 1000 பக்கங்கள் இருக்குது. அதில் இதுவரையில் பாரதியாரை பற்றிய பலவேறு தகவல்கள் அதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ரொம்பவுமே அருமையாக சொன்னீங்க ஐயா. இப்போ நீங்கள் அந்த பாரதி களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் வந்துட்டு பாரதியாரை பற்றி சொல்லப்படாத பல விஷயங்களை நான் எழுதியிருக்கேன், அதுவும் அகர வரிசைப்படி அதை எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அப்படி சொல்லப்படாத விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அது என்ன முறையில் நீங்கள் ஆய்வு செஞ்சு அதை எழுதுனீங்க ஐயா, அதை பற்றி? கிட்டத்தட்ட ஒரு 1500 நூல்களுக்கும் மேற்பட்ட நூல்களை ஆய்வுக்கு அடியன் வந்து பயன்படுத்தி கொண்டேன். பாரதியை பற்றிய கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் கடுமையான பணியில் வந்து அது வந்து நான் மேற்கொண்டேன். அது வந்து இதுவரை எந்த ஒரு நூல்லையும் வெளிவராத பலவேறு தகவல்கள் அதில் வந்து பாரதியை பற்றிய தகவல்கள் இருக்குது. அவருடைய நண்பர்கள் யார் யார், அவருடைய பாடல்கள் எந்தெந்த திரைப்படங்களில், எந்தெந்த ராகங்களில், எந்தெந்த நடிகர்கள்லாம் அந்த பாட்டில் நடித்திருக்காங்க, இப்படி பலவேறு தகவல்கள். சாதனை என்று சொன்னால் போராது, அவ்வளவு சாதனை பண்ணியிருக்கிறார் மகாகவி பாரதி. வேதனைகள் சொல்லிட அடங்காதது. அத்தனை வேதனைகளையும் தனக்குள் வைத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு நன்மையை தர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால யான் பெற்ற இன்பம் பெருகை பையகம் திருமூலர் பெருமான் சொல்வார். அதை போல தான் 1000 துன்பங்களில் இருந்தாலும் மகாகவி பாரதி
மிக அற்புதமாக ஜாதி மதம் எதையுமே பார்க்காமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் கூறிய அந்த முறைப்படி தன்னுடைய நூலை வெளியிட்டிருக்கிறார், அந்த சொல்லியிருக்கிறார். அதை வந்து இந்த நூலில் நீங்கள் பார்க்கலாம். பாரதி களஞ்சியத்தை பற்றி ரொம்பவுமே அருமையாக சொன்னீங்க ஐயா. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ரமண மகரிஷி பற்றி நான் எழுதியிருக்கேன், ராகவேந்திரரை பற்றி நான் எழுதியிருக்கேன், பாரதியாரை பற்றி எழுதியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட மகான்களை மட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சு எழுதுறதுக்கான காரணம் என்ன? இது ஆன்மீகம் சார்ந்த ஒரு எழுத்தா, இல்லாட்டி ஆன்மீகத்தையும் தாண்டி அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்களையும் எழுதணும் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு தூண்டுகோளா? அதை பற்றி சொல்லுங்க ஐயா. திரு லெனின், ரஷ்ய அதிபர், அவர் வந்து புத்தகத்தை படித்து திருந்தினார், தன்னுடைய வாழ்வையே மாற்றி கொண்டார். மூலதனம்னு கார்கில் மாஸ்க் அவர்கள் எழுதிய மூலதனம் என்று ஒரு நூல், அதை படித்து அவர் அந்த அந்த ரஷ்ய மண்ணுக்கே அதிபதியானார். காரணம் அந்த நூல். அதே மாதிரி நெப்போலியன் என்பவர், ஹிட்லர் என்பவர்களாம் நூல்களை படித்து தான் அவர்கள் தவறான பாதையில் சென்றார்கள். அதுவும் நூல் தான். அதே மாதிரி அன்னை தெரசா அம்மையார் அவர்கள் வந்து ஒரு நூலை படித்து, பைபிள் போன்ற நூல்களை படித்து அவர்கள் சேவை செய்ய ஆரம்பித்தார்கள், தொண்டு செய்ய ஆரம்பித்தார்கள். ஆக புத்தகம் என்பது மனிதனை மாற்றுவது, பெரிய ஆற்றலை உடையது. அது வந்து நல்லா படித்து, அதாவது கற்க கசடற அப்படின்னு சொல்லுவார். நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நூலைப்படி முறைப்படி நூலைப்படி. நூலை எப்படி படிக்க வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. இப்படி தான் படிக்கணுன்றது அல்ல, கற்றபடி நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டார்கள். அதாவது ஆன்மீகவாதிகள் மட்டும் அல்ல, அதை கடந்தவர்கள். மகாத்மா காந்திஜியுடைய வாழ்க்கையை மாற்றியதே ஹரிச்சந்திரா நாடகம். அவருக்கு எல்லாரும் பார்த்தாங்க நாடகம், அவரும் பார்த்தார். ஆனால் அவர் வந்து தன்னையே மாற்றிக்கொண்டார். அதே மாதிரி அவர் வந்து கடையனுக்கும் மோட்சம்னு ஒரு நூல், அதை படித்து அவர் தன்னையே மாற்றிக்கொண்டான்னு தன்னுடைய சத்திய சோதனையில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பல அறிஞர்கள் புத்தகங்களை படித்து மாறியவர்கள், மாற்றியவர்கள், உலகையே சாதனை ஆக்கியவர்கள், வேதனைகளை கடந்தவர்கள், கடத்தியவர்கள். அடுத்தவர்களுடைய வேதனையை வந்து கடத்த வைக்கணும். பேரறிஞர் அண்ணா மற்றும் பல அறிஞர்கள், ஒருவர் இருவர் அல்ல. இதில் வந்து சமயம் இது அதெல்லாம் இது இல்லை, எல்லாம் கடந்த ஒரு அன்பான நிலை. அன்பு தான், அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்கய்யா, இந்த மாதிரி ரமண மகரிஷி, ராகவேந்திரர், பாரதியார், இதை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய நூல்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் எந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கீங்க? அதெல்லாம் வெறும் மகான்கள் சார்ந்ததா, இல்லாட்டி ஆன்மீக கதைகள் சார்ந்ததா? எந்த மாதிரியான நூல்கள், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. அமைதி தரும் ஆன்மீகம் என்ற நூல் பூங்கொடி பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்காங்க. வாய்மையே வெல்லும். இந்த 2 நூல்களும் தத்துவங்களையும் குட்டி கதைகளையும், அதாவது புராண இதிகாச மற்ற நூல்களில் வெளிவந்த சின்னஞ்சிறு ஒரு நிகழ்வை விரிவுபடுத்தி எழுதிய நூல்கள் அந்த 2 பூங்கொடி பதிப்பகத்தில் கிடைக்கும். அதே மணிவாசக பதிப்பகத்தில் தெய்வ தர்சனம் என்ற நூல், அது வந்து புராண இதிகாசங்களை அடிப்படையாக கொண்டு எழுதியது, அதுவும் சென்ற ஆண்டு வெளிவந்தது. அதே மாதிரி அதாவது உணவிலும் உயர்ந்த தத்துவம். ஏன் நம்ம வந்து தலைவாழை இலை போடுறோம், ஏன் இலை வந்து பசுமையாக போடுறோம், வேற ஏதாவது பயன்படுத்தக்கூடாதா? இல்லை, அதை போற்ற பலவேறு விஷயங்களை, அந்த அந்த உணவை சார்ந்த, அந்த உணவுகளின் பெயரை சார்ந்த பலவேறு விஷயங்களை அந்த நூலில் வந்து சொல்லியிருப்பேன். உணவிலும் உயர்ந்த தத்துவம், அணிகலன்களில் அர்த்தமுள்ள தத்துவங்கள். அணிகலன்களை பற்றிய ஏன் நம்ம வந்து மலர் சூட்டிக்கிறோம், ஏன் வந்து குங்குமம் போட்டு வச்சுக்கிறோம், ஏன் காதில் வந்து இந்த தோடு அணிந்து கொள்கிறோம், ஆடைகளை ஏன் அணிந்து கொள்கிறோம், இப்படி மெட்டி ஏன் அணிந்து கொள்கிறோம், இப்படி ஒவ்வொன்றும் அந்த அணிகலன்களில் அர்த்தமுள்ள தத்துவங்களில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தாவரங்கள் தண்டமரங்கள், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவரங்கள் வந்து இப்படியெல்லாம் நமக்கு தொன்று ஆற்றுகிறது. அதாவது கண்ணுக்கு தெரியாத பலவேறு விஷயங்களை வந்து அது வந்து நமக்கு சொல்லுது. ஒரு சின்னஞ்சிறு கடுகு, அதுக்குள்ளே பெரிய விஷயம் இருக்குது. அந்த கடுகு வந்து ஒரு பெரிய மரமாச்சுன்னா அந்த மரத்தில் வந்து யானையே கூட கட்டி போடுவாங்கன்னு ஜீசஸ் சொல்வார் பைபிளில். அவ்வளோ பெருசாக மாறிடும். அவ்வளோ பெரிய மரம் சின்னஞ்சிறு அந்த வித்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. உலக சமய கலைக்களஞ்சியம், ஆன்மீக கலைக்களஞ்சியம், தத்துவ சுரங்கம், அமைதி தரும் ஆன்மீகம், தெய்வ தரிசனம், வாய்மையே வெல்லும், இப்படி பலவேறு நூல்கள் வெளிவந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 15 நூல்கள் இதுக்குள்ள வந்திருக்கிறது. இன்னும் பலவேறு நூல்கள் வர வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் தமிழை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கேன். இப்போ வருகின்ற நூல்கள் தமிழை அடிப்படையாக, தமிழில் வந்து ஆ என்ற சொல்லுக்குள் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கிறது, அப்புறம் வந்து ஒரு எடுத்துக்கொண்ட பல பொருள் கொண்ட விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற பலவேறு விஷயங்களை இப்போ புது புக்கு எழுதின்னு இருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதில்.
இப்போ நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, நிறைய விமர்சனங்கள், பாராட்டுகள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விருது அப்படின்னா அது என்ன ஐயா? அதை பற்றி சொல்லுங்க ஐயா. தமிழ் சுடர்ன்னு ஒரு பட்டம் வந்து தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் சென்ற ஆண்டு வழங்கினார்கள். பாரதியுடைய எட்டைப்புறத்திலேயே அவருடைய பிறந்த அந்த இல்லத்திலேயே கொடுத்தாங்க. அப்புறம் வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து கீதை பிரியன்ற பட்டம் வழங்கினாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள். அதே மாதிரி டாக்டர் ஏவிஜி ரெட்டின்னு அண்ணா நகரில் இருந்தார். அவர் வந்து இயற்கை வாழ்வியல் மருத்துவம் வந்து அடியனுக்கு கற்றுக் கொடுத்து யோகா, பிராணாயாமா, தியானம், வாழை இலை குளியல், களிமண் குளியல், சூரிய குளியல், இப்படி பலவேறு விஷயங்களை, பிரமிட் தெரபி, யோகா தெரபி, இதை போல் பலவேறு விஷயம், ஃப்ரெஷர், இதை போன்ற பலவேறு விஷயங்கள்லாம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்து அந்த பட்டமும் வழங்கியிருக்காங்க. மருத்துவர்ன்ற இயற்கை வாழ்வியல் மருத்துவர்ன்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. மற்றும் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கீவா ஜெகநாத் மேடையிலேயே வந்து அந்த காலத்தில் இப்போ மாதிரிலாம் புகைப்படங்களோ இல்லை இதுவோ பெரிய பாராட்டுலாம் இல்லை எங்களுக்கு. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லணும், செய்யணும், கொள்ளணுன்ற ஒரு நிலை தெரியாது. சின்ன வயசு, அவ்வளவா எனக்கு விஷயங்களை சொல்லித்தர யாரும் இல்லை. அதனால் நான் விளம்பரப்படுத்தலை. ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் நான் என்னுடைய முதுமையில் என் திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இளமையில் நான் அனுபவித்த அனுபவங்களையும் முதுமையில் நான் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிற அனுபவங்களையும் ஒன்றிணைத்து வந்து மக்களுக்கு வந்து தருவதற்காக நான் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தேவநாயகி பாவலர், மொழி ஞாயிறு மற்றும் பல அறிஞர்கள் வந்து தமிழுக்காக தங்களையும் சமர்ப்பணம் செய்திருக்காங்க. பல பேர் துன்றுகள் ஆட்டியிருக்காங்க. அதையெல்லாம் மனதில் கொண்டு என்னுடைய காலத்துக்குள் நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, என்னெல்லாம் செய்வேனோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த பணி தொடர வேண்டும். இதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஆதரவு தரணும் அப்படின்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய தமிழ் பணி குறித்தும், உங்களுடைய ஆன்மீக கதைகள், கட்டுரைகள் குறித்தும், உங்களுடைய படைப்புகளை குறித்தும் ரொம்பவுமே விளக்கமாகவும் தெளிவாகவும் எங்களுக்காக சொன்னதுக்கு நன்றி ஐயா. வணக்கம்மா, நன்றி.